அப்பா என்னப்பா சும்மா டிவிகே விஜய் டிவிகே விஜய் டிவிகே விஜய்னு சொல்லிட்டு இருக்க. இந்த வாட்டி என் தலைவன் பிரதீப் ரங்கநாதன் நிக்கிறான், நீ அவனுக்கு தான் ஓட்டு போடுற. சின்ன பையா என்னடா தெரியும் உனக்கு அவரை பத்தி? 2026 தமிழ்நாட்டே கட்டி ஆண்டுட்டு இருந்த 2 திராவிட கட்சிங்க. இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் ஓட்ட பொண்ண தான் வாழ்க்கை மாறாதா, தான் வாழ்க்கை ஒரு ஒளி வீசா தமிழ்நாட்டு மக்களே எங்க போயிட்டு இருந்தாங்க. அப்பா ஒருத்தன் வந்தா யாராம கூட்டாடிக்கலாம் கூட்டம் சேருமா, கூட்டம் ஓட்டாமமா, யாராம தற்குறிவா, அப்படியுமா இப்படியுமா, கொலகாரம் பாவியமா, அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாரும் அவங்கள பழிய போட்டாங்க. எலெக்ஷன் தேதியும் வந்தது, அவன் தோப்பான்னு எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. என்னப்பா ஆச்சு, உன் தலைவன் ஜெயிச்சாரா இல்லையா? மே 4 டிவி முன்னாடி ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஏன் ஒட்டுமொத்த இந்தியா ஒரு ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருந்தது. ஆனா 2 திராவிட கட்சிகளும் லீடிங்ல போச்சு. லீடிங்ல போச்சா? அப்ப அண்ணன் தோத்துறாரா? 10 மணி ஆச்சு, சூரியனும் மறைய ஆரம்பிச்சது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் முகத்திலும் ஒரு ஒளி. ஏண்டா இந்த விஜய தொட்டோம்? இவெல்லாம் டெபாசிட் வாங்குவான, இந்த ஜாதிகாரங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அந்த மரத்துக்காரங்களுக்கு தான் ஓட்டு போடுவான், பணம் தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருக்கவங்க மத்தியில ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம்? சொல்லி சொல்லி ஒவ்வொரு தொகுதியும் தலைவர் தூக்கலாம்டா. சி ஜோசப் விஜய் எனும் நான் அதான்டா என் தலைவர். இது ஏதோ ஒரு கரை தொடக்கிற துண்டு நினைச்சேன், இப்பதான் புரியுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட கரையை தொடச்சிருக்குன்னு.